ஓகே. சமூக சமத்துவத்துறை காங்கிரஸ் சங்கம், டாக்டர் ஏஆர் சாந்தி மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பு, டாக்டர் ஆசிப் பார்வதி பிரியா பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார பல் மருத்துவ சங்கம், டாக்டர் இளவரசி தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார பல் மருத்துவ சங்கத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 544 தற்காலிக பல் மருத்துவர்கள் பணியாற்றுகிறார்கள். பெரும்பான்மையாக இவர்கள் ஆரம்ப சுகாதாரங்களிடம் பணியாற்றுகிறார்கள். தேசிய மருத்துவர்களும் சரி, அதேபோல ஒன்றிய அரசுடைய பல்வேறு ஆவணங்களும் சரி, ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதாரத்திலையும் பல் மருத்துவர்கள் இருக்க வேண்டும். அதே போலவே மாவட்ட மருத்துவர்களில் 3 பல் மருத்துவர் இருக்க வேண்டும். தாலுகா மற்றும் தாலுகா அல்லாத மருத்துவர்களில் 2 பல் மருத்துவர் இருக்க வேண்டும் சொல்லி வரையறுத்து கூறியிருக்கிறது. அவ்வாறு இருந்தால்தான் சாதாரண ஏழை மக்களுக்கு அவர்கள் ஏற்படக்கூடிய பல்வேறு பல் பிரச்சனைகள், ஈர்ப்பு பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர் சிகிச்சை பெற முடியும். ஆனால் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் பல் மருத்துவர்கள் அரசு பணியில் இல்லை. ஏறத்தாழ ஒன்றிய அரசு புள்ளிவிவரங்களின்படி தமிழ்நாட்டில் 3000 பல் மருத்துவர்கள் பணியில் இருக்க வேண்டும். ஆனால் வெறும் 1000 பல் மருத்துவர்கள் மட்டும்தான் பணியில் இருக்கிறார்கள். அந்த 1000 பல் மருத்துவர்களும் 428 பேர் மட்டும்தான் நிரந்தர பணிபுரிகிறார்கள். 544 பேர் தற்காலிக ஒப்பந்தத்தில் பணியாற்றுகிறார்கள். இந்த ஒப்பந்த முறை தற்காலிக என்பது 2004ஆம் ஆண்டு பல் மருத்துவர்கள் தினக்கூலி அடிப்படையில் மிக மோசமான நிலைமை. பல் மருத்துவர்களை ஈடுபடுத்தக்கூடிய போக்குறது தினக்கூலி அடிப்படையில் ஒரு நாளைக்கு பணி இருந்தால் அவர்களுக்கு ரூபாய் 500 தினக்கூலி வழங்கப்படும் என்று அறிவித்து அவர்கள் பணிபுரிவு செய்தார்கள். ஒருவேளை பணி இருந்தால் ஒரு ஊதியம் கிடைக்காது. பணிக்கு வர நாள் மட்டும்தான் வந்து 500 கிடைக்கும். வேற எந்த ஒன்றுமையோ சலுகை இல்லை. மிக மோசமான தொழிலாளர் உறவு போக்கை கடைபிடித்து 2005ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு அவர் பணிபுரிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு தேசிய கிராமப்புற சுகாதார ஒரு இயக்கத்தை ஒன்றிய அரசாங்கம் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட பிறகு அந்த இயக்கத்தின் கீழ் இவ்வாறு தினப்பிள்ளைகளுக்கு பணியாற்றிய பல் மருத்துவர்களை அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் அனுமதிக்கிறாமலேயே அந்த தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கத்தின் கீழ் அவர்களை கொண்டு சென்றார்கள். இப்பொழுது அவர்கள் அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தேசிய சுகாதார இயக்கமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த இயக்கத்தின் கீழ் இந்த 544 பேரும் இப்பொழுது பணியாற்றுகிறார்கள். இவர் இந்தியாவிலேயே மிக குறைவாக ஊதியம் பெறக்கூடிய தற்காலிக பல் மருத்துவர்களாக தமிழ்நாட்டை சேர்ந்த பல் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தேசிய சுகாதார இயக்கத்தின் பணிபுரிகிறார்கள் சொல்லி அரசு சொல்கிறது. அந்த இயக்கத்தின் கீழ் இருப்பதன் காரணமாக அவர்கள் ஊதியத்தை அந்த இயக்கத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்கிறது, ஆர்வம் காட்டுகிறது. ஆனால் சுகாதாரம் என்பது மாநில பட்டியலில் தான் இருக்கிறது. ஒன்றிய அரசுடைய திட்டத்திற்கு பணியாற்றுறவங்க ஊழியர்களை, மருத்துவர்களை அந்த திட்டத்திற்கு நியமிக்க வேண்டிய உரிமை என்பது மாநில அரசு பொறுப்பு. அவர்கள் ஊதியத்தை நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசு தான் இருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது இவர்கள் தேசிய சுகாதார இயக்கத்தின் பணிபுரிகிறார்கள். எனவே ஊதியம் ஒன்றிய அரசுடைய பரிந்துரை அடிப்படையில் வழங்கப்படுகிறது என்று காரணம் காட்டுவது தனது பொறுப்பை தமிழ்நாடு அரசு கணிப்பது ஏற்படுகிறது. தமிழ்நாட்டில் தான் தற்காலிக மருத்துவர்கள் குறைவாக ஊதியத்திருக்கிறார்கள். இவர்கள் மாதந்தோறும் வெறும் 34,000 ரூபாய் மட்டுமே ஊதியமாக தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதே பல மாநிலங்கள் ஊதியப்படுவது அங்கெல்லாம் மிக அதிகமாக வழங்கப்படுகிறது. குறிப்பாக டெல்லியில் பணியில் சேர்ந்தவர்களேயே அவர்களுக்கு 71,550 ரூபாய் மாதந்தோறும் தற்காலிக பல் மருத்துவர்களுக்கு டெல்லியில் வழங்கப்படுகிறது. எனவே டெல்லி அரசாங்கம் தற்காலிக பல் மருத்துவர்களுக்கு 71,550 ரூபாய் வழங்குகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு வெறும் 34,000 ரூபாய் தான் வழங்குகிறது. இருக்க நேரடிக்கிறது. அது மட்டும் இல்ல, மத்திய பிரதேச அரசாங்கம் அந்த தற்காலிக பல் மருத்துவர்களுக்கு மாதந்தோறும் 51,000 ரூபாய் தொகுப்பு வழங்குகிறது.
மிக மோசமான ஒரு அரசு, தொழிலாளிகள் ஒரு போக்கை கடைபிடிக்கிற அரசு. அந்த அரசு தொடர்ந்து விமர்சனத்துக்காகிறது. அப்படிப்பட்ட உத்தரப்பிரதேச அரசு கூட மாதந்தோறும் பல் மருத்துவர்களுக்கு பணியில் சேர்ந்தவுடன் 38,000 ரூபாய் ஊதியம் வழங்குகிறது. அவர்களுக்கு 3 ஆண்டு சேவை நிறைவு செய்தால் அவர்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் 50,000 ரூபாய் ஊதியம் வழங்குகிறது. உடனே ஊதியம் உயர்த்தப்படுகிறது. 3 ஆண்டுகளில் 38,000 50,000 உயர்த்தப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் 6 ஆண்டுகளுக்கு 48,000 உயர்த்தப்படுகிறது. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் 20 ஆண்டுகள் சேவை முடிந்த இந்த தற்காலிக பணியாளர்களுக்கும் வெறும் 42,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. எனவே பணியில் சேர்ந்தவர்கள் 38,000 ரூபாய், 20 ஆண்டுகள் சேவை முடித்தாலும் அவர்கள் வெறும் 42,000 தான் என்பது நீண்ட நேரடியை இந்த பணியாளர்கள் ரூபாய் செய்திருக்கிறது. இது எந்த விதத்தில் நியாயம் அல்ல. இது மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். சமூக நீதியை காக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு என்பது அனைவருக்கும் அனைத்து சொல்லக்கூடிய அரசாங்கம் ஒரு நிரந்தர பல் மருத்துவருக்கு என்ன ஊதியமோ அந்த ஊதியத்தை தற்காலிக பல் மருத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு நிரந்தர பல் மருத்துவருக்கு என்னென்ன சலுகைகள் உண்மை இருக்கிறதோ அனைத்து ஊதியங்களும் தற்காலிக பல் மருத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு அரசு கொடுக்கவில்லை. ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். எனவே ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக பல் மருத்துவர்கள் பணியிடம் செய்யப்பட்ட காலத்திலேயே எங்களுடைய சகோதர பல் மருத்துவர்களோடு இணைந்து பல கட்ட போராட்டங்கள் நடந்துள்ளது. 2006ஆம் ஆண்டு நல்லக்கண்ணு அவர்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் சென்னையில் நடந்தோம். சேப்பாக்கம் மாநிலத்தில் நல்லக்கண்ணு அவர்கள் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். அப்பொழுது அந்த அரசாங்கம் படிப்படியாக பணி நிறுவனம் செய்யணும் என்று வாக்குறுதி வழங்கினார்கள். ஆனால் பணி நிறுவனம் செய்யவில்லை. 2016ஆம் ஆண்டு அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணை ஜியோ நம்பர் 349. அந்த ஜியோ நம்பர் அரசாணை 349 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் பல் மருத்துவர்கள் சிறப்பு எவ்வாறு எழுதி அவர்களுக்கு பணி நிறுவனம் வழங்கப்படும் என்று சொல்லி வாக்குறுதி வழங்கப்பட்டது. ஆனால் தற்காலிக பணியாற்றக்கூடிய பொது மருத்துவர்களுக்கான எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட்டதே பல் மருத்துவர்கள் அவ்வாறு செய்யப்படவில்லை. இது பாரபட்சமான போக்கு. பல் மருத்துவர்கள் நீதி சாதாரண பொது மருத்துவர்கள் நீதி என்ற அடிப்படையில் செயல்படுவது எந்த வகையிலும் சமூக நீதி காக்கிற அரசுக்கு அது பொருந்தாத ஏற்பட்டதாக இருக்காது. எனவே அந்த வகையில் பல் மருத்துவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசால் வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே 2014 போடப்பட்ட அந்த அரசாணை நிறைவேற்றப்படவில்லை. அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார பல் மருத்துவ சங்கத்தை அழைத்து பேசி அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டப்பட்டது, ஒரு உடன்பாடு எட்டப்பட்டது. அந்த உடன்பாடு அன்றைக்கு உள்ள அந்த குறிப்பில் இருக்கிறது. அந்த மீட்டிங் குறிப்பில் இடம்பெற்றுள்ளது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் தமிழ்நாட்டில் பல் மருத்துவரை பணிநியமனம் செய்யப்படுவது 2 மருத்துவரை மூலமாக நியமிக்கப்பட்டது. ஒரு தற்காலிக மருத்துவரை நான் நிரந்தரம் செய்கிறோம் சொல்லி வாக்குறுதி வழங்கப்பட்டது, ஒப்பந்தம் போடப்பட்டது. எனவே 2 மருத்துவரை எவ்வாறு மூலமாக பல் மருத்துவர் நியமிக்கப்பட்டது. ஒரு மருத்துவரை 2:1 விதத்தில் ஒரு மருத்துவரை தற்காலிக மருத்துவரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இது போடப்பட்ட உடன்பாடு ஒப்பந்தம். ஆனால் அந்த ஒப்பந்தம் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அதன் பிறகு எவ்வாறு நிறைவேற்றப்பட்டு 60 பல் மருத்துவர்கள் நிரந்தரம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு நியமிக்கப்பட்டவர்கள ஒரு தற்காலிக பல் மருத்துவர்கள பணி நிரந்தரம் செய்யவில்லை தமிழ்நாடு அரசு. இது ஒப்பந்தத்தை நிறுவுகின்ற ஒரு செயலாகும். அதேபோல தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் 2013 பிறகு ஏறத்தாழ 7,636 டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்ஸ் அவர்கள் எம்ஆர்பி தேர்வு மூலமாக அரசு பணிக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் 2013 பிறகு பிடிஎஸ் படித்த டாக்டர்கள் அதாவது பல் மருத்துவர்கள் வெறும் 166 பேர் மட்டுமே எம்ஆர்பி மூலமாக பணி நிரந்தரம் பண்ணியிருக்கிறார்கள். இது மிகுந்த கவலையை நேரடியாக விஷயம். எனவே தமிழ்நாட்டில் ஏராளமான தனியார் பல் மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல அரசு தரப்பில் 3 பல் மருத்துவர்கள்
அது தமிழ்நாட்டில் தேவை இருக்கிறது. 3000 பேர் பணியாற்ற வேண்டிய நிலை இருக்கிற பொழுது வெறும் 1000 பேர் பணி இருக்கிறார்கள். இந்த 2000 பேரை பணி செய்யலாம். அவ்வாறு இருக்கிற போது வெறும் 166 பேர் மட்டும்தான் நிரந்தர அடிப்படையில் 2011ஆம் ஆண்டு முதல் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொன்னால் அது பல் மருத்துவர்களை புறக்கணிக்கிற செயல். அவர்கள் வேலை வாய்ப்பு வழங்குவதில் தமிழக அரசு அக்கறை செய்தது என்று காட்டுகிறது. எனவே உடனடியாக தமிழக அரசு தற்காலிக அடிப்படையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு, பல் மருத்துவர்களுக்கு சிறப்பு எவ்வாறு தேர்வை நடத்தி அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இவர்கள் மிக கடுமையாக பணியாற்றுகிறார்கள், கடுமையான உழைப்பு சூழலுக்கு உள்ளாகிறார்கள். 3000 பேர் பார்க்க வேண்டிய வேலையை 1000 பல்மருத்துவர்கள் மட்டும்தான் பார்க்கிறார்கள். அதில் சரிவாரத்துக்கு மேல் பல்ல தற்காலிக மருத்துவர்களாக. எனவே கடுமையான பணிச்சுமையோடு இவர்கள் பணியாற்றுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கொரோனா காலகட்டத்தில் கூட அவர்கள் எந்த விதமான அச்சமும் இன்றி பல் மருத்துவ சிகிச்சை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த எவ்வாறு நடக்கிறது, கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, இதர ஊழியர்களுக்கு எந்த தேர்வு நடக்கிறதோ அந்த தேர்வில் பணி நியமன தேர்வில் கூடுதல் மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒன்றிய அரசுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு நடைமுறைப்படுத்தவில்லை. தமிழ்நாட்டில் மற்ற பிரிவுகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் பல் மருத்துவர்களுக்கு கொரோனா மதிப்பெண், கொரோனா காலகட்டத்தில் கோவிடால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கிய மருத்துவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்ணும் வழங்கப்படவில்லை என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே எல்லா வகையிலும் பல் மருத்துவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய போக்கு நீண்ட காலமாக தொடர்கிறது. எனவே சமூக நீதி பார்க்கக்கூடிய அரசாங்கம் இவர்களுக்கு சமூக நீதியை வழங்க வேண்டும், இவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் தமிழக அரசு தற்பொழுது தற்காலிக பணியாற்றக்கூடிய அந்த 544 பல் மருத்துவர்களுக்கும் சிறப்பு எவ்வாறு தேர்வை நடத்தி உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். பல் மருத்துவர்களுக்கு இவர்கள் தற்காலிகத்தின் காரணமாக அவர்களுக்கு பேறுகால விருப்பு, ஊதியத்திற்குரிய பேறுகால விருப்பு வழங்கப்படவில்லை. ஊதிய ஒப்பந்த பணியாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய பேறுகால விருப்பு வழங்கப்பட வேண்டும், ஆனால் வழங்கப்படவில்லை. அண்மையில் ஒப்பந்த பணியாற்றக்கூடிய எவ்வாறு செவிலியர்கள் எவ்வாறு மூலமாக வெற்றி பெற்று இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தி தமிழக அரசு ஒப்பந்த பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தில் ஒப்பந்த பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விருது வழங்கப்படும் என்று வாக்குறுதியை தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. இதற்கு வரவேற்போம், பாராட்டுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தீர்வு இந்த தற்காலிக பல் மருத்துவர்கள் வழங்கப்பட வேண்டும். எனவே தற்காலிக பல் மருத்துவர்களுக்கும் விடுப்புடன், அதாவது ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விருது வழங்க வேண்டும், வார விடுமுறை வழங்க வேண்டும், ஊதியத்துடன் கூடிய தேசிய விடுமுறை நாட்களில் விடுமுறை வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகளும் மிக முக்கியமான கோரிக்கையாகும். அதே போலவே சம வேலைக்கு சம ஊதியம் என்பது முக்கியமான கோரிக்கை. அந்த ஊதியத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக தமிழக அரசு வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஸ்பெஷல் குவாலிஃபை எக்ஸாமினேஷன் நடத்தி எவ்வாறு நடத்தி இவர்களுக்கு 20 ஆண்டுகளாக தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி மிகுந்த வேலைக்கு மனவளர்ச்சி உள்ளாகின்ற மருத்துவர்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கிற வகையில் தமிழக அரசு சிறப்பு எவ்வாறு தேர்வை நடத்தி அவர்கள் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சென்னை ஓமந்தூரார் அரசினர் பல்நோக்கு உயர்சிறப்பு மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிவானந்தா சாலையில் உண்ணாநிலை ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. நீண்ட காலமாக அரசை சந்தித்து எந்த விதமான தீர்வும் கிடைக்காத நிலையில், மீண்டும் கோரிக்கை வழங்கியும் கூட எந்த விதமான தீர்வும் எட்டப்படாத நிலையில், கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில் தவிர்க்க முடியாமல் தமிழக அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த தற்காலிக பல் மருத்துவர்கள் உண்ணாநிலை ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழலை தமிழக அரசு உருவாக்கியிருக்கிறது. எனவே மிகுந்த வருத்தத்துடன் ஒரு கவன ஈர்ப்பு உண்டான போராட்டத்தை நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார பல் மருத்துவ சங்கம் நடத்த உள்ளது. இந்த உண்ணாநிலை ஆர்ப்பாட்டத்தை
அரசு அவர்கள் துவக்கி வைக்கிறார்கள். அதுபோல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதை செல்வத்துறை அவர்களும், அதுபோல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களும் இந்த உண்ணாநிலை ஆர்ப்பாட்டத்தில் இந்த கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தி சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இந்த உண்ணாநிலை ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஆலோசனைய பல்மருத்துவ சங்கத்துடைய மாநில தலைவர் டாக்டர் இளமதி அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். டாக்டர் ரவீந்திரநாத், டாக்டர் சாந்தி, டாக்டர் பார்வதி அவர்களும் மற்றும் இளவரசி போன்றவரும் இந்தியன் டென்டல் அசோசியேஷன் நிர்வாகிகள் டாக்டர் மகேஸ்வரன், டாக்டர் சிவகுமார், டாக்டர் யோகராஜன், டாக்டர் செந்தாமரை கண்ணன், எண்ணம் பணியாளர் சங்க கூட்டமைப்பின் தலைவர் ராஜதுரை போன்றவரும் இந்த உண்ணாநிலை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் கோரிக்கை விலக்கி வாழ்த்து வழங்கியிருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தை எல்லா விதமான கோரிக்கை விலக்கி அவருடைய மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ஆசி பார்வதி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். இறுதியாக அந்த உண்ணாநிலை ஆர்ப்பாட்டத்தை மாநில துணை பொருளாளர் சந்திர அவர்கள் முடித்து வைத்து உரையாற்ற இருக்கின்றார். இறுதியாக டாக்டர் இளவரசி அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் நன்றி உரையாற்ற இருக்கின்றார். இதில் ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்ட தற்காலிக கல்வர்கள் கலந்து கொள்கிறார்கள். பல்வேறு தோழமை சங்கங்கள் கலந்து கொள்கின்றன. எனவே தமிழ்நாடு அரசு இந்த உண்ணாநிலை ஆர்ப்பாட்டத்தை கவனத்தில் கொண்டு அவருடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அந்த கோரிக்கை நிறைவேற்றி தமிழ்நாடு அரசு சமூக நீதியை காக்க வேண்டும் என சமூக சமத்துவ டாக்டர் சங்க சார்பாகவும் தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார பல்மருத்துவ சங்க சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில்
அடுத்தது சித்தா டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க ஃபார்மசிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஹெல்ப்பர் ஒருத்தவங்க இருக்காங்க, அடுத்து ஆப்டிமெட்ரிக்ஸ் அவங்களும் இருக்காங்க. ஆனால் பல் அவங்க எங்கே போனாங்க? பல் மருத்துவர்கள் எங்கேயுமே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இல்லை. ஒரு பிளாக் வந்து கம்யூனிட்டி ஹெல்த் சென்டராக மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பிஹெச்சின்னு சொல்லி ஒரு பிளாக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 அடிஷ்னல் பிஹெச்சி வருது. அந்த அடிஷ்னல் பிஹெச்சியிலிருந்து ஃபார்வர்ட் பண்ணுற அந்த கிராமத்துலேருந்து வர மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மெயின் சென்டர், அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர் இல்லைன்னா கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் தான் பேஷண்ட்ஸ் வந்து பார்க்க வராங்க. ஸோ அவங்களோட அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் கொடுக்கறதுக்கு அடிஷ்னல் பிஹெச்சி, அடிஷ்னல் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பல் மருத்துவர்கள் நியமனம் செய்யலாம். வெறும் அதாவது 20 பேஷண்ட் ஒரு பல் டாக்டர்னு சொல்லி இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் பிரகாரமே நமக்கு அந்த ரூல்ஸ் இருக்கு WHO பிரகாரம். ஆனால் நமக்கு அந்த பல் மருத்துவ வசதி மட்டும் இல்லை. ஸோ கட்டாயமாக தமிழக அரசு எங்களுக்கு ஸ்பெஷல் குவாலிஃபைங் எக்ஸாம் ஜிஓ நம்பர் 335 பிரகாரம் அடுத்த 349/2016 ஒப்பந்த அடிப்படையில் நிரந்தரமாக பணி நிரந்தரம் செஞ்சு ஸ்பெஷல் குவாலிஃபைங் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, அதே இருக்கு மேடம்.